ஹலோ, வெல்கம் டு மெமரிஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ். நான் அபி. இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிலேருந்து நுவாரா எலியா அப்படின்ற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நுவாரா எலியான்றது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 6128 ஃபீட் அபவ் இருந்தது. தமிழ்நாட்டின் கொடைக்கானல் எப்படியோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவின் கொடைக்கானல் தான் நுவாரா எலியா. அண்ட் அதே மாதிரி ஹேர்பின் பென்ஸ், மலைகள் அந்த ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழியில் புத்திஸ்ட் டெம்பிள் அதெல்லாம் இருந்தது. அண்ட் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. நம்ம போகிறது வந்து ரம்போடா அப்படின்ற இடத்த தாண்டி தான் நுவாரா எலியா போகணும். அண்ட் ரம்போடாவில் வந்து 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஒன்று வந்து அனுமர் டெம்பிள், இன்னொன்று வந்து ரம்போடா வாட்டர் ஃபால்ஸு. அண்ட் நுவாரா எலியா போகிற வழியில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 டீ ஃபேக்ட்ரி தாண்டி தான் நம்ம வந்து நுவாரா எலியா போகிற மாதிரி இருந்தது. அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டோம். அன்றைக்கி நாங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருந்தது. ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸு இது எல்லாமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ண போகிற டீ ஃபேக்ட்ரி பேர் வந்து லாபுக்கலே டீ ஃபேக்ட்ரி வந்து டாம்ரோ டீ எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டாம்ரோ டீ ஃபேக்ட்ரி தான் வந்து சிலோன்லேயே செகண்ட் ஓல்டஸ்ட், மோர் தேன் 150 இயர்ஸ் ஓல்டு டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம விசிட் பண்ணுறது, அதாவது டீ மேக்கிங் ப்ராசஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கு அவங்க ஆப்ஷனலாக வந்து டீ சஃபாரி மாதிரி வச்சுருக்காங்க. விச் இஸ் நம்ம வந்து அந்த டீ ஃபேக்ட்ரியை வந்து எப்படி டீ பறிக்கிறாங்க அண்ட் நம்மளும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட எஸ்டேட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சஃபாரி மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க, சஃபாரி டூர் மாதிரி, விச் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு டீ ஃபேக்ட்ரியில் உள்ளே வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த டீ ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 3000 கிலோ ஆஃப் லீவ்ஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வுட்டில் வந்து வுட் ஃபயரில் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அப் டு 95% தான் அதை ட்ரை பண்ணுறாங்க. 100% அளவுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த டீ லீவ்ஸ்லாம் பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கிரேடிங் அண்ட் சார்ட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் கிரேடிங் அண்ட் சார்ட்டிங் முடித்ததுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க டீ ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. டீ ஆக்ஷனில் அதில் வந்து அப் டு 80% ஆஃப் த டீ வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ். அங்கே அந்த ஆக்ஷனில் தான் பெரிய பெரிய டீ கம்பெனிஸ் லைக் லிப்டன் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அந்த டீயை வாங்கி அவங்க ஓன் லேபிள் அண்ட் பிராண்டிங் வந்து பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த லிப்டன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட்
டீ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வாங்கி அவங்க ஒரு ஓன் மிக்சிங் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஒரு டீ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த டீ அந்த மாதிரி அது வந்து கிடையாது. அதெல்லாம் காமிச்சிட்டு நமக்கு வந்து அங்கே அவங்களோட ஓன் டீயை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஒரே ஒரு டீ இலையிலேருந்து கிட்டத்தட்ட அவங்க 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பிளாக் டீ, அது நம்ம வந்து மில்கோட குடிக்கிறது. இன்னொன்று வந்து க்ரீன் டீ அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் டீ வந்து 2 லீவ்ஸ் அண்ட் ஒரு சின்ன பட், அது ஃபுல்லுமே போட்டால் தான் பிளாக் டீ வருது. சின்ன பட் மாதிரி இருக்கிறது தான் வந்து க்ரீன் டீயாக போடுறாங்க. அண்ட் ஒயிட் டீக்கு வந்து டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த ஸ்டெம்மோடு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப இந்த ட்ரிப்லேயே பிடிச்சது வந்து அந்த டீ சஃபாரி எடுத்தது தான். அதுதான் என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5000 acres ஆஃப் டாம்ரோ எஸ்டேட், அதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து ஒர்க்கர்ஸ்க்கான வீடு இருந்தது, அவங்க ஸ்டே பண்ணுற இடம் அண்ட் அவங்களோட லைஃப்ஸ், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்ட் இந்த டீ மேக்கிங் ப்ராசஸோ, அந்த டீயை வந்து அந்த லீவ்ஸை ப்ளக் பண்ணுறதோ அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு டீயில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அந்த டீ லீவ்ஸ் எடுக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 800 people மேலே வந்து உமன் தான் இருக்காங்க. அண்ட் மென் வந்து கிட்டத்தட்ட 200 to 300 அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஒரு நாளைக்கு அவங்க 20 கிலோ எடுக்கணும் டீ. மழை வெயில் அதை பற்றி எதுவுமே இல்லை, எல்லா நாளுமே அவங்க வந்து டீ ப்ளக் பண்ணாதான் அவங்களுக்கு அன்றைக்கான வேஜஸ் இருந்தது. ஒரு 20 கிலோ எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் கரன்சி அரௌண்ட் 800 rupees வந்து தராங்க ஸ்ரீலங்கன் கரன்சியில். அண்ட் அது வந்து 18 கிலோவுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ஹாஃப் டே வேஜஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு வந்து என்ன இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க கீழே இருந்து அவங்களோட வீடுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் டெய்லி அவங்க வந்து அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க வந்து வேலைக்கு வராங்க. மழை வெயில் எதுவுமே பார்க்குறது இல்லை. அன்னைக்கு அவங்க 20 கிலோ எடுத்து தான் ஆகணும், அதுதான் அவங்களோட டார்கெட். அதை அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து ஹாஃப் டே வேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பறிக்கும் போது தான் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு இடத்துல அந்த லீவ்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து 20 to 30 days வந்து அந்த இடத்துல அவங்க அதே ஏரியாவில் லீவ்ஸ் பறிக்க முடியாது. அண்ட் டீப்பாக அது வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட இது என்ன அப்படின்றது வந்து எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்தது, ஓகே இப்படிலாம் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் நிஜமாலுமே அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டும் வந்தது. அண்ட் அன்னைக்கு டீ எஸ்டேட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட் நுவாரா எலியாவில் ஸ்டே பண்ணிட்டோம். அண்ட் நுவாரா எலியாவில் அடுத்து நாம் பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் இடம் வந்து சீதை டெம்பிள் அப்படின்றது தான். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.